விஷயம் தெரியுமா? ட்ரைனிங்கில் என்னோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்து எம்டி ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டாரு. இவரை போய் எதுக்கு இந்த லோ லெவல் ட்ரைனிங் அனுப்பிச்சிங்க, இதை விட அட்வான்ஸ் லெவல் ட்ரைனிங் அனுப்ப வேண்டியதானே ஜிஎம்கிட்ட கேட்டிருக்காரு. அப்புறம் அவரோட இன்ஸ்ட்ரக்ஷனில் தான் என்னை மும்பையில் நடக்கிற அட்வான்ஸ் ட்ரைனிங் மாற்றிருக்காங்க. உங்கள்கிட்ட ஃபோனில் சொன்னனே, இந்த ட்ரைனிங் முடிக்கிறவங்களுக்கு கொஞ்ச நாள் சிங்கப்பூரில் போஸ்டிங் போடுவாங்களாம். அப்போவும் நம்ம பர்ஃபார்மன்ஸ் இல்லாதுன்னு வை, அப்புறம் படிப்படியாக ப்ரமோஷன் தான், உலகம் பூரா சுற்றலாம். இதெல்லாம் எப்படி நடந்தது சொல்லு? எல்லாம் நம்ம பாப்பா பார்க்க போகிற நேரம் தான். ஏய் என்னடி, நான் அவ்வளோ சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கேன், நீ உற்சாகமே இல்லாமல் உம்முன்னு இருக்க. என்ன பிரச்சனை உனக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. பின்ன எதுக்கு உம்முன்னு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்க? இல்லைங்க, காலையில் நீங்கள் இந்த விஷயத்த ஃபோனில் சொன்னப்போ ரொம்ப சந்தோஷமா இது அம்மாவுக்கு சொல்லணும்னு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன். அம்மா ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப். காலையிலேருந்து நானும் மாறி மாறி ஃபோன் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன், அம்மாவை ரீச் பண்ணவே முடியல. ஆமாம், உனக்கு உங்கள் அம்மாவுக்கு வேறு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் சும்மா ஃபோனில் பேசிகிட்டே இருக்க வேண்டியது. இன்னைக்கு ஒரு நாள் ஃபோன் பேசாட்டி என்ன குறைஞ்சா போயிடுவீங்க? இல்லைங்க, அம்மா ஹாஸ்டல்லே இல்லை. அங்கே இருக்கவங்க கிட்ட கேட்டா எங்கேயோ வெளில போனாங்க, எங்கே போனாங்க என்ன ஏதுன்னு தெரியலங்கிறாங்க. இன்னும் அவங்க வரல. இவ்வளோ நேரமெல்லாம் அம்மா சொல்லாம கொள்ளாம எங்கேயும் போக மாட்டாங்க. அதாங்க திக்கு திக்குன்னு இருக்கு. இங்கே பாரு, முன்னாடியாவது உங்கள் அம்மா சிட்டி லெவலுக்குள்ளே சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ சிட்டியை தாண்டி நம்ம ஸ்டேட்டையும் தாண்டி நெல்லூர், விஜயவாடான்னு அகில இந்திய லெவலில் சோசியல் சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. திக்கற்ற பார்வதி, அவளை அஞ்சுகம், அனாதை ஆர்த்தி, இவங்களுக்கெல்லாம் அடைக்கலம் கொடுக்கறதே இப்போ உங்கள் அம்மா தானே. இந்த மாதிரி ஏதாவது சோக கதையில் ஒரு பொண்ணு கிளம்பி வந்திருப்பா, அந்த பொண்ணுக்கு உதவி செய்கிறேன்னு உங்கள் அம்மா கிளம்பியிருப்பாங்க. அவ்வளோதான் நடந்திருக்க போகுது, வேற நடந்திருக்க போகுது. இங்கே பாரு நிவி, உங்கள் அம்மாவை 7 கடலுக்கு அந்த பக்கம் கொண்டு போய் விட்டாலும் வந்துடுவாங்க. அதனால நீ அவங்கள பற்றி கவலைப்படுறதை நிறுத்திட்டு தூங்குற வழியை பாரு. காலையில் எழுந்திரிச்சு பரபரன்னு கிளம்பணும், புரியுதா? ஏய், உனக்கு தூக்கம் வரலான்னு நீ அப்படியே உட்காந்துரு, நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு படுக்கிறேன். நேரத்துல இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கா? நல்ல வேலை உங்க அம்மா தூங்க போயிட்டாங்க. கொலகில்லன்னு அவங்க காதுல விழுந்துச்சுன்னா அவ்வளவுதான். மறுபடியும் உன்னை இந்த ஹாஸ்டல்ல இருந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. அவங்க அம்மா விஷயம் இருக்கட்டும், இவ்ளோ நடந்திருக்கு, ஏன் எதுவுமே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணல? சாரு மேம் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு தான் நாங்க சும்மா இருந்தோம். இப்ப கூட வேற வழி இல்லாம தான் நாங்க சொன்னோம். கொலை நடந்த இடத்துல நிவேதா ஏதாவது எவிடன்ஸ் விட்டு வந்திருப்பாளோ? இல்ல மேடம், நிவேதா அங்க எதுவுமே விட்டுட்டு வரல. எப்படி இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா சொல்ற? நிவேதா கிட்ட கேட்டியா? இல்ல மேடம், நிவேதாவை மயக்கமாக்கி தூக்கிட்டு போயிருக்காங்க. அவ கையில பர்ஸ், செல்லுன்னு எதுவுமே இருந்த மாதிரி தெரியல மேடம். மயக்கம் தெளிஞ்சதும் செத்து கிடந்தவங்கள பார்த்து பயந்து ஓடி வந்திருக்கா. அதனால எந்த எவிடன்ஸுமே அவ விட்டு வரதுக்கு சான்ஸே இல்ல. அப்படின்னா நல்லதுதான். இத பத்தி போலீஸ்ல ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்களா? இல்ல மேம், உங்கள்கிட்ட தான் சொல்றோம். என்கிட்ட சொல்றது வேற. எக்காரணத்து கொண்டு இந்த விஷயத்த போலீஸ்க்கு சொல்ல வேண்டாம். என்னங்கம்மா, போலீஸ்ட்ட சொல்லி ஆகணும் நீங்க சொல்லுவீங்க, நாங்களாம் நினைச்சு பயந்துட்டு இருந்தோம். ஆனா அப்படி போனா நிதி பாப்பா பிரச்சனையெல்லாம் வெளியே வந்துரும்ல, நாங்க அதெல்லாம் நினைச்சு பயந்துட்டு இருந்தோம்மா. நீங்க என்னடா நீங்களே போவேனான்னு சொல்றீங்க, ஒரே ஆச்சரியமா இருக்குமா? நீங்க சொல்றது கரெக்ட் செல்விகா. நியாயமா இந்த கொலை நடந்த விஷயம் என் காதுக்கு வந்த உடனே நான் சம்பந்தப்பட்ட போலீஸ் ஆஃபீஸருக்கு சொல்லியிருக்கணும். அஸ் அ போலீஸ் ஆஃபீஸரா அதுதான் என்னோட டியூட்டி. இந்த விஷயத்துல நிவேதா இன்வால்வ் ஆயிருக்கா, அதனால தான் என்னால் இதை செய்ய முடியல. என் கடமையிலிருந்து நான் தவறுன்னு எனக்கு தெரியுது. சாரு மேம்காக என் கடமையை நான் விட்டு கொடுக்குறேன். என்ன எல்லாரும் பேசாம இருக்கீங்க?
விஷயத்த போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா சம்பந்தப்பட்ட ஆளை கூப்பிட்டு விசாரிப்பாங்க. அப்போ நிவியை கூப்பிட்டு விசாரிப்பாங்க. விசாரிச்சாங்கன்னா யாரோட வாழ்க்கைக்காக 2 நாளா ராத்திரி பகலுமா கஷ்டப்பட்டுட்டு இருந்தோமோ அந்த நிவியோட வாழ்க்கை அதோ கதியா போயிடும். இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை, அதுவும் சாரு மேம் பொண்ணோட வாழ்க்கை. அதுல என்னோட வேலை 2வது பட்சம்தான். இதனால என் வேலையே போனாலும் பரவாயில்ல, எனக்கு சாரு மேமும் நிவியும் தான் முக்கியம். சாரு மேடத்தை இன்னும் காணுமே. மணி 10க்கு மேல ஆகுது மேடம். ஆமாம்மா, எனக்கு படபடம் வருதும்மா. போகும்போது எங்க வரேன்னு சொல்லிட்டும் போல, ஆனா இது வரைக்கும் பேசவும் இல்ல. போன் வேற சுவிட்ச் ஆஃப்ல இருக்குமா. செல்விகா, கொஞ்சம் சும்மா இருங்க. வியூலா, நீ வண்டி எடு. நமக்கு தெரிஞ்ச எல்லா இடத்துலயும் போய் சாரு மேம் எங்க இருக்காங்கன்னு விசாரிச்சு பாப்போம். செல்விகா, நீங்க பாத்துக்கங்க. ஷென்போட அம்மாக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம். அவங்க தூங்கட்டும், நீங்களும் தூங்குங்க. நாங்க வரத்துக்கு லேட் ஆகும். எந்நேரம் ஆனாலும் சாரு மேம் எங்க இருக்காங்க தேடி கண்டுபிடிச்சிட்டு தான் வருவோம். எங்களை பத்தி கவலைப்படாதீங்க. இம்மா, நீங்க பாத்து போங்கம்மா. வா வியூலா. வந்துடுறேன். டேய், இதோட 5வது பீரு. நான் பெட் கட்டின மாதிரி 500 ரூபாய்ரா. உனக்கு நான் 1000 ரூபா தரேன். 1000 ரூபாவா? ஆமாண்டா, அங்க 2 பொண்ணுங்க வராளுங்க, அவளுகளை மட்டும் பீரை குடிக்க வச்சிடறா. உனக்கு நான் 1000 ரூபா தரேன். அவ்வளோதானே? ஏய், நித்து. என்ன? ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன பிரச்சனை. என் ஃப்ரெண்டு கிட்ட உன்னை பீர் அடிக்க வைக்கிறேன்னு பெட்டு கட்டியிருக்கேன். அதனால ஒரு சின்ன சிப் பண்ணு. ஒன்றும் இல்லை, 1000 ரூபாய் எனக்கு கிடைக்கும். என்னடா? புடி குடிச்சலாம். ஏய், எர்ரா 1000 ரூபாய். பாப்பா குடிக்கிட்டு இருடா. இருடா. என்ன, ஒரு சிப் அடிக்கணுமா? ஒரே சிப்புங்க ப்ளீஸ்ங்க. போடுறா அந்த பியர் பாட்டில் கீழே போடு. போடுற கீழே. போட்டுருங்கடா டேய். முட்டி போடுங்க. 3 பேர் முட்டி போடுங்க. சாரி மேடம். ராஸ்கல்ஸ், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க மனசுல? ரோட்ல போற பொண்ணை நிறுத்தி பியர் குடிக்கிறீங்களான்னு கேக்குறீங்களா? அதுவும் வெட்டு கொட்டுற நீ. சாரி மேடம். உங்களதான் சும்மா விடக்கூடாது. இப்பே கம்ப்ளைண்ட் பிளேஸ் பண்ணி வண்டியை வர வச்சு முட்டிக்கு முட்டி தட்டணும் ராஸ்கல்ஸ். அதுவும் ஒரு போலீஸ்காரர்கிட்ட வச்சுக்கிறீங்களா? எதுடா கௌரவமான குடும்பம்? ராத்திரியில தெரியுதுடா உங்க கௌரவம். போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு வாட்டி போய் பாருங்க, அப்ப தெரியும் உங்க குடும்ப கௌரவம் என்னன்னு. கௌரவத்தை பத்தி பேசுறீங்க ராஸ்கல்ஸ். உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க. அப்ப கூட பொம்பளைங்களை கிண்டல் பண்ண மாட்டேன்னு வாயில வருதா? சும்மா விடக்கூடாது. வண்டியை வர வச்சு எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளி 4 சாத்து சரியா வருவாங்க. முடுங்கடா வாய முடுங்க. உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க. 5 நிமிஷத்துல வண்டி வர வைக்கிறேன். ஏய், என்ன? ப்ளீஸ் மேடம். ஏய், உங்க பணத்துல வெள்ளை எடுங்க. எவ்வளவு வச்சிருக்கீங்களோ எல்லாத்தையும் எடுங்க. எந்திரிங்கடா, எந்திரிங்க. இனிமே இந்த பக்கம் உங்களை பார்த்து தொலைச்சிருவேன் ராஸ்கல். துண்டு காணும், துணி காணும், ரோடு கடைக்கு இருந்து ஓடுங்க. ஓடுங்க. என்ன மேம் இப்படி பண்றீங்க? பின்ன இவங்களெல்லாம் தூக்கி உள்ள வச்சா ஒரே நாள்ல வெளியே வந்துட்டு மறுபடியும் இதே மாதிரி தான் ஆட்டம் போட்டுட்டு இருப்பானுங்க. என்ன பணம் வாங்கிட்டேன்னு பாக்குறியா? எல்லாமே அநாத ஆசிரமத்துக்கு போகும். வண்டி எடு. நிறுத்து. என்னம்மா ஒரே பீர் பாட்டிலாக கிடக்குது? நீங்கள் அடிச்சதா? இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன வேலைங்க? உங்கள் 2 பேரையும் பார்த்தா ஒரு மாதிரி கேஸுகளா தெரியுது. கொஞ்சம் மரியாதை பேசுங்க. யாரை பார்த்து ஒரு மாதிரி கேசுங்கிறீங்க?
நான் கஸ்டம்ஸ் ஆபீசர், அதுவும் கௌரவமான ஆபீசர். ஒரு பொண்ணு டியூட்டி முடிச்சிட்டு வீட்டுக்கு போறப்போ வண்டியை மறைச்சு அசிங்கமா பேசுறீங்கன்னு கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா? சாரி மேடம். தனியா அந்த நேரத்தில் வண்டியில் வந்தா விசாரிக்கிறது டியூட்டி தானே மேடம். அதுக்காக ஒரு மாதிரி கேஸ் பேசுவீங்களா? சாரி மேடம், சாரி. நீங்கள் போகலாம். வாயா. சாரி மேடம், நீங்கள் போங்க. சாரி மேடம். என்ன மேடம் அவங்க கிட்ட போய் கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்னு சொல்றீங்க? நான் லா அண்ட் ஆர்டரோ கிரைமோ கிடையாது. என்னோடது இன்டெலிஜென்சி. நான் யாருங்கிறது இவங்க கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. போலீஸுங்களுக்கு போய் சொல்றதுலாம் சகஜமான விஷயம். நீ அவுட் சைடர்ஸ், உனக்கு இதெல்லாம் புரியாது. வண்டி எடு. போலாம். இந்தாங்க. ஐயே, என்னம்மா இடது கையில கொண்டு தர? உங்க ஆத்தா இப்படிதான் பழக்கி வச்சிருக்காளா? உங்களுக்கு காஃபி வேணுமா வேணாமா? கொடு. குடிக்கிறது ஓசி காப்பி, இதில் வெட்டி பந்தா வேற. என்ன மச்சான், நேற்று ராத்திரி ஆளைய காணோம். அது ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை, முடியறதுக்கு லேட் ஆகி போச்சு. சரி வந்து படுத்தேன், அப்படியே கண்ணை அசந்து போயிட்டேன். அம்மா ருக்கு, ஒரு டம்ளர் காபி கொடுமா. இந்த பேப்பர் கொஞ்சம் கொடுங்க. பாருங்க. அம்மா பவித்ரா. என்னப்பா? எங்கம்மா சுந்தரி செம்பவன் காணோம்? கோயிலுக்கு போயிருக்காங்களா? அவங்க கிளம்பி போயிட்டாங்கப்பா. போயிட்டாங்கன்னா இனிமே இந்த வீட்ல இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கப்பா. என்னம்மா சொல்ற? ஆமாப்பா. நேத்து அத்தைக்கும் அம்மாவுக்கும் பயங்கர சண்டைப்பா. இந்த மாமா தான் கண்டதே சொல்லி அம்மாவை கிளப்பி விட்டுட்டாங்க. ஷென்பகாவும் அத்தையும் உள்ள வந்தாங்களா, அம்மா என்ன பண்ணுச்சு, உள்ள காசையும் புடுங்க பார்த்தாங்க. இந்த மாமா தான் எல்லாத்துக்கும் ஐடியா சொல்லி கொடுத்தது. மாமா பேச்சை கேட்டு அம்மாவும் செண்பகாட்ட போய் எல்லா பணத்தையும் வாங்க பார்த்தாங்க. பயங்கர சண்டை ஆயிடுச்சுப்பா. காசையும் கொடுத்து வேலையும் பார்த்துட்டு உங்ககிட்ட பேச்சு வாங்கணும்னு என் பொண்ணுக்கு என்ன தலையெழுத்தான்னு அத்தை கேட்டதும் அம்மா உடனே கோவப்பட்டு அவ்வளோ ரோசம் இருக்கவ ஏண்டி இன்னும் நிற்கிறீங்கன்னு கேட்டாங்கப்பா. அதுக்கு அத்தை, என் மகன் இன்னும் ஒரு நிமிஷம் கூட இங்கே நிற்க மாட்டா, அந்த சாரு காலில் விழுந்தாவது என் பொண்ணு அங்கேயே தங்க வச்சறேன்னு சொல்லிட்டு அத்தை கோவமா செண்பாவை கூட்டிட்டு போயிட்டாங்கப்பா. என்ன பொம்பளையாடி நீ? பொம்பளையா நீ? ஏயோ, உனக்கு அறிவில்ல? நீ என்ன சகனை வேலை பண்றதுக்குன்னு சிங்கப்பூர்ல இருந்து வந்து இங்க உட்கார்ந்து இருக்கிறீரா? இவகிட்ட இல்லாததையும் பொல்லாதையும் சொல்லி என் தங்கச்சி அவன் பொண்ணை இந்த வீட்டை விட்டு வெளில துரத்திட்டீர. நீ எல்லாம் ஒரு மனுஷனையா? இந்த பாருங்கயா, நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு எங்க அண்ணன் கஷ்டப்பட்டு யோசிச்சு இந்த ஐடியாவை கொடுத்திருக்காரு. அது பிடிக்காம அவளை ஓடிட்டாள்வனா அதுக்கு நானும் செய்ய முடியும். சும்மா எங்க அண்ணன் குறை சொல்லிட்டு இருக்கிறாரு. நான் சொன்னேனாடி? நான் சொன்னேனா? நான் வாங்குற சம்பளம் எல்லாம் பத்தல, அதனால இந்த வீட்ல வந்து தங்குற சொந்தக்காரங்கிட்ட எல்லாம் பணத்தை வாங்கிட்டு அப்புறமா இங்க தங்க வைன்னு சொன்னேனா உங்ககிட்ட? ஆமா, இல்லனாலும் கோடி கோடியா சம்பாதிச்சு வீட்ல வந்து கொட்டிட்டு இருக்கிறீரு. 8 நாள் சம்பாதிச்சாலும் 8 ரூபாய்க்கு வந்து செலவு நின்னுட்டு இருக்கு. இதுல ஊர்ல உள்ளவங்க கூட்டிட்டு வந்து ஓசில சோறு போடுனா குடும்பம் என்னத்துக்கு ஆகும்? என்னத்தா நீ? அவர் பெரிய ஆபீசர், ₹1,00,000 சம்பளம் வாங்குதவரு. ஏதாவது பேசுறேன்னா அப்புறம் மரியாதை கட்டு. நான் உன ₹1,00,000 சம்பாதிக்கலையா? நான் உன பெரிய மனுஷன் கிடையாது. ஆனா உன்ன மாதிரி அடுத்தவன் தோல்ல ஏறி உட்காந்துட்டு சுரண்டி திங்கிற ஆள் இல்லையா நான்? பேசுறான். நல்ல ரோசக்கார பரம்பரை தான் உன் புருஷன் பரம்பரை. என்னமா அண்ணன் தங்கச்சி 2 பேருக்கும் பொத்துக்கிட்டு வருது கோவம்? அப்படி ரொம்ப ரோசம் வந்துச்சுன்னா அப்படியே அதை வலிச்சு திங்க சொல்லுங்க. ஒரு காசுக்கு ஆகாது. பேச வந்துட்டாரு பேச்சு. கரண்ட் பில்லு மட்டும் இந்த மாசம் 3000க்கு வந்து நிக்குது. அதை எப்படி குடுக்கறதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா உங்கள மாதிரி எல்லாம் கிடையாது உங்க தங்காச்சி. அவ நல்ல காரியக்காரி தான். எங்க அவ இங்க இருந்துட்டானா நான் என் கஷ்டத்துக்கு ஏதாவது காசு கேட்டுருவேன்னு ஆத்தாலும் அவளும் ஏதோ நான் ஒண்ணு பேசிட்டேன்னு என்கிட்ட நாடகத்தை நடிச்சுட்டு ஓடி போயிட்டாள்வ. அதுக்கு என்னமோ என்கிட்ட வந்து எகறிட்டு நிக்கிறீரு. ரொம்ப பேசுறேன்னு தொலைச்சு விடுவோம். நாம குடும்பமா இது? குடும்பமா இது? எக்கேடு கட்டு தொலைங்க. ஒரு டம்ளர் காபி வீணா போனதுதான் மிச்சம். இந்த பரடி நீ தானே அம்புழுத்து விட்டது. அவளத்தையும் நீ தான் தொடச்சி எடுக்கணும்.
ஏண்டி எந்த நேரத்தில் எதை நினச்சிட்டு உட்காரணும் தெரியாதா? கிளம்புறதுக்கு நேரமாச்சு நானே பரபரத்துட்டு இருக்கேன். நீ என்னடா இது எதுவுமே உனக்கு சம்மந்தம் மாதிரி உட்காந்துட்டு இருக்க? இங்கே பாரு, கப்பல் கவுந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்காத. சீக்கிரம் கிளம்புறது வெளியே பாரு. அம்மா பத்தி எந்த தகவலும் இல்லைங்க. உங்க அம்மா என்ன சின்ன குழந்தைய காணாம போறதுக்கு ஹாஸ்டல்ல யாருக்காவது பிரச்சனையா இருந்தாலும் கிளம்பி வெளில போயிருந்திருப்பாங்க. நீ ரெடியாகிற வேலையை பாரு. ஹலோ, நான் நிவி பேசுறேன். யாரு? நிவின், ஆர்த்தி பேசுறேன். சொல்லு. ஆர்த்தி, என்னாச்சு? அம்மா கால் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னே வருது. அம்மா வந்தாங்களா இல்லையா? இல்ல நிவி, இன்னும் வரல. ஏதோ தகவல் கிடைச்சதா? இல்லப்பா, எந்த தகவலுமே இல்ல. வானதி மேமும் பியூலாவும் ராத்திரியே மேம் தேடி போனாங்க. ஆனா அவங்களும் இன்னும் வரல. தகவலும் சொல்லல. எங்களுக்கும் ஒன்றும் புரியல. அம்மா, அம்மா. நிவி, நிவி அழாத ப்ளீஸ். எப்படியாவது வானதி மேம் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவாங்கடா. அம்மா எங்க போனாங்கன்னே தெரியலையே. அவங்கள நான் எங்க போய் தேடுறது? அவங்க எப்பவும் சொல்ல போக மாட்டாங்க. நிவி, நிவி, ஹலோ ஹலோ. ஏண்டி அவன் கிளம்பி உட்காந்துட்டு இருக்கான், நீ எதுக்கு இங்க உட்கார வச்சிட்டு இருக்க? யார் வீட்டுல இழ விழுந்துருச்சு கேக்குறல? சொல்ல, என்ன விஷயம்னு? அம்மா நேத்து போனவங்க அத்தை இன்னும் வீட்டுக்கு வரல. இவ்வளவுதானா? நான் கூட யாரு கூடயே கெட்டு போச்சு போல இருக்குன்னு நினைச்சு பயந்தே போயிட்டேன். ஏண்டி உங்க அம்மா என்னமோ நாள் முழுக்க வீட்லயே உட்காந்து தவம் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்க. அவளே ஒரு ஊர் சுத்தி காலையில விடிஞ்சா வெளியில கிளம்பிட வேண்டியது, சௌரியப்பட்டா ராத்திரி வர வேண்டியது, இல்லைன்னா அப்படியே ஸ்நேகிதிங்களோட சேர்ந்து அங்க அங்க தங்க வேண்டியது. இதெல்லாம் என்ன புதுசா? இதுக்கா ஒப்பாரி வச்ச? அத்தை, எங்க அம்மா பத்தி கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. இப்ப என்னடி மரியாதை குறைவா பேசிட்டாங்க? உங்க அம்மா என்ன செய்யறாளோ அதானே பேசினேன் நானு. என்னமோ இல்லாத கதையை பேசுற மாதிரி சிரித்துக்கிற. பத்மா, அவங்க அம்மா பத்தி எதுவுமே தகவல் தெரியலங்கிற வருத்தத்துல இருக்கா. அதுகிட்ட போய் எதுக்கு மல்லுக்கு நிக்கிற? முடிஞ்சா ஆறுதலா 2 வார்த்தை பேசு, இல்லைன்னா பேசாம விட்டுரு. பொம்பளைங்களுக்கு தெரியும். என்னமோ அவங்க அம்மா முட்டாக்க போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து இருந்த மாதிரி இவ ஆவுங்கிற. இவ பேசுறத கேட்டுக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமா? மகனுக்கு கல்யாணம் ஆன அன்னைக்கு புருஷனை தூக்கி போட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தவ தானே இவ அம்மா.